ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கார்போஹைட்ரேட் வந்து சரிங்களா இந்த சுவாசத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா ஆக்சிஜனை வச்சு பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறது. ஸோ ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது. இதுக்கு பேர் தான் சுவாச வீதம் அப்படின்னு சொல்கிறோம். மதிப்பு வந்து இதனால் கிடைக்கிற மதிப்பு வந்து 1ன்னு சொல்கிறோம். குளுக்கோஸ்க்கு இந்த கேள்வி வந்து 2-3 டைம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சுவாச வீதம், பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனுக்கும் வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் சுவாச விகிதம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இதுக்கான விடை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ தான். பார்த்திங்கன்னா பயன்படுத்தும். சரிங்களா? அதை பாருங்கள், கீழே பாருங்கள், பயன்படுத்தப்படும் இந்த பைக்கு கீழே வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தும் ஆக்சிஜன் அளவு. இதுதான் வந்து சரியான ஒரு ஆன்சரு. சரிங்களா? இது வந்து கேட்ட கொஸ்டின். இந்த ஏரியாவிலே அடிக்கடி வந்து கேட்காங்க. செல் சுவாசம்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் திரும்ப கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமான டாபிக்கும் கூட. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் ஒருவித்தலை தாவரங்களில் சரிங்களா பின்வரும் ஒருவித்தலை தாவரங்களில் பற்றிய கூற்றுகள், ஒருவித்தலை தாவரத்தை பற்றி சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. விதை ஒருவித்தலையை கொண்டது. சரிங்களா? விதை வந்து ஒருவித்தலையை கொண்டது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. 5 அங்க மலர் காணப்படுகிறது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவித்தலை தாவரத்துக்கும் இருவித்தலை தாவரத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வேர் எடுத்து பார்க்கணும். சரிங்களா? முதல்ல வேர் எடுத்து பார்க்கணும். சல்லி வேராக இருந்தால் அது கண்டிப்பாக ஒருவித்தலை தாவரம். ஆணி வேராக இருந்தால் அது இருவித்தலை தாவரம். ஆணி வேராக இருந்தால் இருவித்தலை தாவரம் டைக்காட்டு. சல்லி வேராக இருந்துச்சுன்னா மோனோகாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேர் எடுத்து பார்த்தோம்னா. ரெண்டாவது லீஃப், இலையை எடுத்து பார்க்கணும். இப்போ இலையை எடுத்து பார்த்தோம்னா ஒன்று இணைப்போக்கு நரம்பமைவு இருக்கும். எப்படி இருக்கும்னா நரம்பமைவு இலைப்போக்கு இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் அந்த லீஃபில். இது வெயின் லீஃபில் இருக்கக்கூடிய நரம்பமைவு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இணைப்போக்கு நரம்பமைவாக இருக்கும். இலைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நரம்பமைவு வந்து இணைப்போக்கு நரம்பமைவுலாம் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சல்லி வேறு. இந்த மாதிரி வலையமைப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வலையமைப்புகளாக இருக்கும். நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா வலை நெட்டு பார்த்துருக்கீங்கல்ல, நெட் ஷேப், அந்த மாதிரி வலையமைப்புகள் அங்கங்கே இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆணி வேறு. இந்த மாதிரி வலையமைப்பு நெட் ஷேப்பில் இருக்கும் நரம்பமைவு. இப்படி இருந்துச்சுன்னா இருவித்தலை தாவரம். இப்படி இருந்துச்சுன்னா ஒருவித்தலை தாவரம். அல்லது சல்லி வேறு மாதிரி இந்த மாதிரி சல்லி சல்லியாக இருந்துச்சுன்னா சரிங்களா? அந்த மாதிரி சல்லியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருவித்தலை தாவரம். இந்த மாதிரி ஆணி வேற இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் அது என்னது? இருவித்தலை தாவரம். ஆணி வேராக இருந்தால் இருவித்தலை தாவரம், சல்லி வேராக இருந்தால் ஒருவித்தலை தாவரம். நரம்பமைவு இணைப்போக்காக இருந்துச்சுன்னா ஒருவித்தலை தாவரம். வலையமைப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? இருவித்தலை தாவரம். ஸோ இதெல்லாம் பார்த்து சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா டவுட் வந்துடும். என்னடா நம்ம பார்த்து ஒன்றா இருக்குது, இங்கே சொல்கிறது ஒன்றா இருக்குன்னு நிறைய பேர் டவுட் வரும். நானே நிறைய மாணவர்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்கேன். நான் எப்படி முன் வச்சிருக்கேன்னா, இப்போ நிலக்கடலை டப்புன்னு நீங்கள் யோசிக்காமல் சொல்லணும். நிலக்கடலை எந்த வேறு அப்படின்னு கேட்டோம்னா நிலக்கடலை ஆணி வேறா சல்லி வேறா அப்படின்னா டக்கு நம்ம மாணவர்கள் செய்யனா படார்னு சல்லி வேறுன்னு சொல்லிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்த்திட்ட கேட்டேன். ஆனால் எனக்கு வந்த பதில் என்னது? சல்லி வேறு. ஏன் எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எப்படி இருக்கும்? சல்லி அங்கங்கே நிறையா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கும். சரிங்களா? அதனால் சடன்னு என்ன செஞ்சுட்டாங்கன்னா சல்லி வேறுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வேற பார்த்து நமக்கு டவுட் வந்துருச்சு. அதனால் அவங்க சொல்லிடுறாங்க. இலையை பார்த்து அப்போ டவுட்டே வரக்கூடாதுப்பா, இதை பார்த்தா இதுதான்ப்பா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்ப்பா அப்படின்னா விதை அதோடைய சீடை எடுத்து உடைச்சி பார்க்கணும். இப்போ இதே நிலக்கடலையோடைய அது உள்ள பருப்பு எடுத்து நீங்கள் உடைச்சிங்கன்னா 2 பருப்பாக வந்து பிரியும். இந்த மாதிரி 2 பருப்பாக வந்து பிரியும். உடைச்சிங்கன்னா 2 தான் பிரியும். அப்படி பிரிஞ்சுன்னா டைக்காட்டு. அப்படி பிரியலைன்னா அது என்னது? மோனோகாட்டு. அப்போ நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அது என்ன தாவரம்? இருவித்தலை தாவரம். அப்போ சீடை எந்த சீடெல்லாம் நீங்கள் 2ஆக வந்து பொழந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்தாலும் சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள். சரிங்களா? புளிய விதை உடைச்சி பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி நம்ம கொடிக்காப்புளி விதையை உடச்சி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இது மாதிரி நிறையா விதைகள் நீங்கள் அவரை விதையை உடச்சி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நெல்லை நீங்கள் உடச்சி பார்த்துருக்கீங்களா? நெல் விதையை நீங்கள் உடைக்க முடியாது. அதே மாதிரி பேரிச்சம்பழம் விதையை நீங்கள் உடச்சி பார்த்துருக்கீங்களா? உடைக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஒரு வித்தலை. ஒரு ரெண்டாக பிளந்து 2 காட்டு வந்துச்சுன்னா அது டை காட்டு, இருவித்தலை. புழக்க முடியல அப்படின்னா அது என்னது? ஒரு வித்தலை தாவரம். ஸோ விதையை வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் ஒரு வித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அப்போ விதை ஒரு வித்தலையை கொண்டது, கரெக்டு. இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு கொண்டது, கரெக்டு. சல்லி வேர் தொகுப்பு காணப்படுகிறது, கரெக்டு. சரிங்களா? ஐந்தங்க மலர் காணப்படுகிறது, இதுதான் தப்பு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தாவரங்களில் ஐந்தங்க மலர்லாம் இங்கே வந்து என்னது? கிடையாது. சரிங்களா? நிறையா இருக்கும். இதில் வந்து நிறையா இருக்கும். ஐந்தங்க மலர்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த தான் என்னது? தவறானது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். இதுதான் என்னது ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான், ஐந்தங்க மலர். சரிங்களா? ஃப்ளவர்ஸ் ஆர் பெண்டமரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்ட் ஆர் கரெக்ட் அபவுட் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாட்டில். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த பாட்டில் பார்க்குறோம். தேங்க்யூ.